நீடில்ல எப்படி த்ரெட்டை வந்து கோக்குறது, அதோட எண்ட் நாட் எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முடித்தா தான் நம்ம நீடில்ல வந்து நம்ம த்ரெட்டை கோத்ததுக்கப்புறமா ஹேண்ட் ஸ்விங் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். த்ரெட்டில் எடுத்தது அந்த த்ரெட்டோட எண்டில் எந்த பிசரும் இல்லாமல் நம்ம சிசர் வச்சு அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடணும். அதில் எக்ஸஸாக த்ரெட் இருந்ததுன்னா உங்களுக்கு நீடில்ல வந்து இன்சர்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அதோட ஃபைனாக அதை கட் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த பிசுருமே இருக்காது. நீடில் பொறுத்த வரைக்கும் அதோட ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியான நீடில்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீடில் கோக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை வந்து வச்சுட்டு நீடிலை எடுத்து அந்த நீடிலில் இந்த மாதிரி அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அது உள்ளே வந்து த்ரெட் உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சிங்கிள் த்ரெட்டாக கோக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்ட்ஸ் வச்சும் கோக்கலாம். நம்ம யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் கோக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த டைரெக்டாக இது கோக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நீடில் த்ரெட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அது நீடில் த்ரெட்டரில் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக பட்டன் டைப்லலாம் வந்திருக்கு. இது வந்து நார்மல் பழைய பேட்டர்ன். இந்த நீடில் த்ரெட்டரை எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் த்ரெட்டை வந்து கோக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக நீடில்குள்ளே சின்ன ஹோல்குள்ளே விடுறதுக்கும் இதுலேயும் இந்த மாதிரி இந்த நீடில் த்ரெட்டரை ரைட் சைடு வச்சுட்டு அதில் இந்த நீடில் இந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டால் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த பெரிய இந்த அது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த கம்பிக்குள்ளே நீடிலை விட்டு நீடிலை இப்படி இழுத்தோம், த்ரெட்டை விட்டுட்டு நீடிலை இழுத்தோம் அப்படின்னா அதில் அழகாக வந்து ஊசியில் நூல் கோத்துருவோம். இந்த மாதிரி நார்மலாகவும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த நீடில் த்ரெட்டரை வச்சும் நம்ம செய்யலாம். அழகாக ஊசியை நூல் கோத்துட்டு எண்டு ஸ்டிச் போடுறது பார்க்கலாம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்டாண்ட்ஸையும் வச்சு நம்ம நாட் போடலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் வச்சு நம்ம நாட் போடலாம். மேபி நிறைய இந்த ஹெம்மிங் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட்ஸை தான் வந்து நாட் போடுவோம். இந்த மாதிரி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ரிங்குக்குள்ளே இந்த எக்ஸஸாக இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த த்ரெட்டை உள்ளே விட்டு இழுத்திங்க அப்படின்னா அழகாக இந்த சுருட்டி இழுத்திங்க அப்படின்னா அழகாக ஒரு டாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து நம்ம ஒரு நீடிலில் வந்து எப்படி த்ரெட்டை வந்து கோக்கிறது, எப்படி எண்ட் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்துட்டோம். இதை வச்சு என்னென்ன ஹேண்ட் ஸ்விங்லாம் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.